வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, திருமதி அம்சவேணி கோபால் கோவிட்-19 பற்றி கூறிய நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். முதல்ல எபிடமிக்னா என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பேண்டமிக் பத்தி சொல்றேன். திடீர்னு ஒரு வியாதி ஒரு குறிப்பிட்ட ஊர்லயோ இல்ல ஒரு கண்டத்துக்குள்ள மட்டும் மடமடம் பரவி நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா அது பேரு எபிடமிக். உதாரணமா எடுத்துக்கோயேன், கோகோலிட்ஸ்லி அப்படிங்கிற டிசீஸ் மெக்சிகோல 15 மில்லியன் பேருக்கு 1545 48 சுமார் 80% பாப்புலேஷனை அழிச்சு விடுத்து. இந்த வியாதி மெக்சிகோல மட்டும்தான் நடந்தது, அதனால அது எபிடமிக். அதே போல ரஷ்யாவில் டைபஸ்ங்கிற வியாதி 1918 22 3 மில்லியன் பேருக்கு வந்தது. 735 739 ஜப்பான்ல 33%, அதாவது 2 மில்லியன் பேருக்கு ஸ்மால் பாக்ஸ் வந்தது. அதனால இந்த மாதிரி உலகத்துல அடிக்கடி அப்பப்ப ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டே தான் இருக்கும். இப்ப பேண்டமிக்னா என்னன்னு சொல்றேன் பாரு. இது ஒரு உலக பரவல் நோய். ஒரு ஊர்லயோ ஒரு கண்டத்திலயோ மாத்திரம் இல்லாம உலகம் முழுக்க திடீர்னு பரவி நிறைய பாதிப்புகளையும் மரணத்தையும் ஏற்படுத்தினா அது பேரு பேண்டமிக். இந்த உலகம் நிறைய பேண்டமிக்களை சந்திச்சிருக்குமா. உதாரணமா சொல்றேனே, கால்ரா பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது 1846 60 1 மில்லியன் பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. பிளேக் 1855 60 15 மில்லியன் பேருக்கு வந்தது. நம்ப முடியறதா? நம்பவே முடியல. அடுத்து ஃப்ளூ 1889 90 1 மில்லியன் பேருக்கு வந்து ரொம்ப பாதிச்சது. சாதாரண ஃப்ளூ நம்ம சொல்றோம். ஆனா ஸ்பானிஷ் ஃப்ளூ, இன்ஃபுளுன்சா, ஸ்வைன் ஃப்ளூ, ஹாங்காங் ஃப்ளூ நிறைய டைப் இருக்கு. அது எல்லாம் வந்து 1918 69 வரைக்கும் 100 மில்லியன் பேரை தாக்கி இருக்குமா. ஹம்சா, இப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூன்னு சொல்றீங்க, லைக் ஸ்பானிஷ் ஃப்ளூ, ஹாங்காங் ஃப்ளூ, இன்ஃபுளுன்சான்னு. பட் இந்த எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் த சேம் ஃபேமிலி இல்லையோ? சேம் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஏன்னா வைரஸ் வந்து சேம் ஃபேமிலி தான், ஆனா அதுல சப் டைப் இருக்கு. சாதாரண வைரஸ்ல இருந்து ஃப்ளூ, இன்ஃபுளுன்சாக்கு எல்லாத்துக்கும் வியாதிக்கு வந்து சிம்டம் ஒன்னே தான். எல்லாத்துக்கும் ஃபீவர் வரும், கோல்டு, காஃப், பாடி ஏக் இல்ல ஹெட் ஏக், இந்த மாதிரி எல்லாம் காமன் சிம்டம் இருக்கும். ஆனா அந்த வைரஸ் இருக்கே, அதுல மொத்தம் 3 டைப் இருக்கு, A, B, C. இந்த ஏங்கிற டைப் தான் ஃப்ளூ. அதுல வந்து சப் டைப் இருக்கு. அது ஒரு ஆன்டிஜனும் ஒரே ஒரு ஆன்டிஜன் மாத்திரம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்னுக்கு வந்து H1N1, இன்னொன்னு H2N2 அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்டிஜன் வேரியேஷன் இருந்ததுன்னா அதுக்கு வேற பேர் கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லாம் அது ஒண்ணுதான். அடுத்தது இப்ப வந்து 1981 ஒரு பெரிய அதிர்ச்சி, அதாவது HIV வந்ததுமா. இது எய்ட்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் 36.3 மில்லியன் பேரை தாக்கி இன்னும் தாக்கிண்டே இருக்கு. இன்னும் அந்த நம்பர் கூடிண்டே தான் இருக்கு. இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. கவர்மெண்ட் இதை கண்ட்ரோல் பண்ண என்ன ஆக்ஷன்? இல்லாம நிறைய விளம்பர படங்கள்லாம் எடுத்தது, விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிட்டு, நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தது, டிவியில டாக்டர் வச்சு எப்படி நடந்துக்கணும்னு என்னெல்லாமோ ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு முயற்சியும் பலன் அளிக்கணும்னா அது ஜனங்க கையில தான் இருக்கு. HIV எப்படி பரவுறது? ஒன்னு செக்ஷுவல் கான்டாக்ட், ஆர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், இல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ், இப்படி பல காரணங்கள். ஆனா இத பத்தி ஒரு விழிப்புணர்வுக்கு டாக்டர்களும் எவ்வளவோ அறிவுரை சொல்றாங்க. ஜனங்க கேட்டா தானே. அதனோட தீவிரத்தை பத்தி புரிஞ்சுக்காம இன்னைக்கு பாரு, இப்ப வந்து ரீசெண்டா 2019 ஆரம்பிச்சது கோவிட்-19. இன்னைக்கு வரைக்கும் 10.6 மில்லியன், இந்த நிமிஷம் வரைக்கும் 10.6 மில்லியன் பேரை அஃபெக்ட் ஆயிருக்கு. இன்னும் இந்த நம்பர் மாத்திரமா இல்ல உலகம்? இது பேண்டமிக் சொல்லிட்டேன் இல்லையா? பேண்டமிக்னா அது உலகம் முழுக்கத்தான். ஸோ இன்னும் தினம் புதுசா ரிப்போர்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இன்னொரு தேர்ட் வேவ் வரப்போகுதுன்னு வேற நியூஸ். இதுக்கெல்லாம் நாம தான் காரணம். இயற்கை நாசமாக்குறோம், மரத்தை வெட்டி போடுறோம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ங்கிற பேர்ல காத்த மாசு பண்றோம். கெமிக்கல் அண்ட் லெதர் ஃபேக்டரிஸ் எல்லாம் நிலத்துல அவங்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை கொட்டி கொட்டி நிலத்தடி நீரை விஷமா ஆக்கிட்டோம்.
தவிர எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக் சாமான் யூஸ் பண்ணி பண்ணி உலகத்தையே பிளாஸ்டிக் குப்பை தொட்டியா ஆக்கிட்டோம். ஆமா ஆமா, நான் கூட டிஸ்கவரி சேனல் பார்த்தேன். பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டி கடல் வாழ் மீன்கள் மற்ற ஜீவராசிகள் செத்து செத்து கரையில ஒதுங்கி மலையா கிடக்குறது. ரோட்ல வீட்டு குப்பையும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்து போடுறத மாடு தின்னு வயிறு ஊதி செத்து போறது. இப்போ பிளாஸ்டிக்ங்கிற பஸ்மாசுரம் அழிக்க வழி தெரியாம சயின்டிஸ்ட் எல்லாம் கையை பிசிஞ்சு நிக்கிறா. எஸ் பத்மா, ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. இந்த பிளாஸ்டிக்ங்கிற ராட்சசனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அதை உபயோகப்படுத்துற அளவை குறைக்கிறது நம்ம கையில இருக்குப்பா. இந்த பிளாஸ்டிக் குப்பை தான் நம்ம பூமியினுடைய தரத்தையே குறைக்கிறது. இந்த குப்பைகள்லாம் என்ன ஆகுது, நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுனால மழை நீர் வந்ததுன்னு வச்சுக்கோயேன், அது இயற்கையா போய் பூமியினால கிரகிக்கப்பட்டு அது சேமிச்சு கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டிய சுத்தமா இந்த பிளாஸ்டிக் அழிச்சுடுறது. அதனால என்ன ஆகுது, தண்ணீர் தட்டுப்பாடு நமக்கு ஏற்படுறது. குடிக்கிற தண்ணீரும் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாம. இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு அரசு நல்ல நல்ல திட்டங்கள்லாம் உருவாக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடைமுறையில செயல்படுத்தணும்னா மக்களாகிய நம்ம தாம்மா இதற்கான அவேர்னஸ மக்களுக்குள்ள ஏற்படுத்தணும், அதுக்கு ஒத்துழைப்பும் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய செரியன் கம்யூனிட்டி எடுத்துக்கோயே, இது ஒரு சின்ன பரப்பளவு தான். இதுல குடியிருக்கிற நாம எல்லோருமே ஒத்துமையா ஒரு விழிப்புணர்வோட இந்த பிளாஸ்டிக்னுடைய ஆதிக்கத்தை எந்த அளவுல குறைக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு திட்டமா வகுத்து அதை நாம நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது இந்த சின்ன இடம் ஒரு தரமான இடமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மொத்த நாட்டிலையும் அங்கங்க சின்ன சின்ன பரப்பளவுக்கு ஒரு சின்ன குரூப் பொறுப்பேற்று அதை நல்ல முறையில செயலாக்கும் பொழுது பெரிய அளவுல ஒரு வளமான நாட்டையே நம்மளால உருவாக்க முடியறது. மழை வர மாதிரி இருக்கு, கிளம்பலாமா? ஹம்சா, ரொம்ப லேட் ஆகுது ஹம்சா, நான் கிளம்புறேன்ப்பா. நம்மளும் போலாம்பா. உன் மாஸ்க் கீழே விழுந்துடுத்து பாரு, முதல்ல அதை எடுத்து மாட்டு. இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு கவர்மெண்ட் சொல்கிற எல்லா ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நம்ம உறுதி எடுத்துப்போமா. அதனால் எல்லாரும் மாஸ்க் தவறாமல் போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் கட்டாயமாக. அடிக்கடி சானிடைசர் இல்லாட்ட சோப்பை யூஸ் பண்ணி கை கழுவிப்போம். இன்னொன்று, கல்யாணம் இல்லாட்ட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கோயேன், கூட்டம் போடாமல் மனசாலேயே ஆசீர்வாதம் பண்ணலாமே, அதில் தப்பே இல்லையே. இன்னொன்று, நம்ம ஏதோ கல்யாணம் பண்ணுறோம்னு வச்சுக்கோ, அதுக்கும் கூட்டம் கூட்டாமல் முக்கியமான மாத்திரம் பங்கெடுத்துட்டா போதும் இல்லையா. யாரும் நம்மளை கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு நம்ம வந்து தப்பாகவே எடுத்துக்க கூடாது. இன்னொன்று, கவர்மெண்ட் சொல்கிற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவோன்னு இன்றைக்கி நம்ம கட்டாயமாக உறுதி எடுத்துப்போம்மா, சரியா? இப்போ வந்து எல்லாரும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னொன்று, கூடிய வரைக்கும் ஷாப்பிங் போகிறது, நீளமாக பிரயாணம் போகிறது, இது எல்லாத்தையும் தவிர்த்துடலாம், சரியா? இந்த மாதிரி உறுதியை நம்ம முதல்ல எடுத்துப்போம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? வணக்கம், என்னோட பேர் தேன்மொழி, வயது 50. நான் பாண்டிச்சேரியில வசிக்கிறேன். நிலா பண்பலையில கொரோனா விழிப்புணர்வு பற்றி அம்சவேணி பேசினாங்க. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. நன்றி. நேயர்களே, டாக்டர் அனிதா ஜூலியட் அவர்கள் வவாலை பற்றி கூறிய நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில டாக்டர் மாரிமுத்துக்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். அதில் நான் சூஸ் பண்ண டாபிக் வந்து என்னன்னா வவ்வால். இது எப்படி என்ன அதில் கிளிக் ஆச்சுன்னு சொன்னா, என்னோட சின்ன வயசுல இருந்து என்னுடைய ஊர் வந்து பக்கத்துல திசையன்விளை பக்கத்துல உள்ள கிராமம், அங்கதான் என் நேட்டிவ் பிளேஸ். அங்க வீட்டுல வீடு, எங்க முன்னோருடைய வீடு அங்க உண்டு. அங்க நாங்க லீவ் ஹாலிடேஸ் தான் அங்க போவோம். மற்ற நாள்லாம் வீடு பூட்டி இருக்கும். அந்த நேரங்கள்ல அங்க வவ்வால் இருக்கும். ஸோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு அங்க போகும்போது எல்லா வவ்வாலெல்லாம் விரட்டி விட்டுட்டு, ஸோ வில் ஸ்பெண்ட் மோர் தென் ஒரு 10 days அங்க இருந்து என்ஜாய் பண்ணிட்டு நாங்க வர்றது உண்டு. ஸோ அப்போ வந்து அந்த வவ்வால பார்க்கும்போது எல்லாரும் அதை ஹேட் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ அந்த வவ்வால ஏன் இப்படி ஒரு அனிமலை ஹேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ஒரு அனிமல் லவர்னு வைங்களேன். ஸோ அது மேல ஒரு கண் இருந்தது. இப்படி இருக்க சூழ்நிலையில நான் என்னுடைய 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ்ல இருக்கும்போது ஓரியன்டேஷன், அப்பெல்லாம் யூஜிசியில ஓரியன்டேஷன் ரிஃப்ரெஷர்லாம் கம்பல்சரின்னு வந்துச்சு இல்லையா. ஸோ ஓரியன்டேஷன் கோர்ஸ்க்கு மதுரை யூனிவர்சிட்டி போனேன். அங்கதான் அவங்க வவ்வால் பத்தி டாக்டர் மாரிமுத்து கேவ் அ லெக்சர்.
அது முடிஞ்ச உடனே நான் அந்த டீ பிரேக்லயே அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்க ஊர்ல எங்க வீட்லயே வௌவால் இருக்கு. நான் லைக் டு ஜாயின். நான் அதுல அத பத்தி நான் அறியணும், அப்படி படிச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதுலதான் கேள்விப்பட்டேன். அவர் சொல்லிதான், ஓ இதனால இவ்ளோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. இது நைட்டா ஆக்டிவா இருந்தா கூட இந்த அனிமல் இது எல்லாரும் ஹேட் பண்றாங்க. ஆனா அது எவ்வளவு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண உடனே எனக்கு இன்னும் அது மேல ரொம்ப சிம்பத்தி வந்துருச்சு. சரி இத பத்தி அன்னோன் ஃபேக்ட்ஸ் நெறைய இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தளவுல அது வந்து இல் ஓமன் அப்படின்னு அது ஒரு கெட்ட சகுனமா வச்சிருக்கறதுனால அத பத்தி யாரும் தெரிஞ்சுக்கொள்ள ஆச்சரியப்பட இது பண்ண நினைக்கல. சோ அதனால நான் என்ன பண்ணேன், அத முடிஞ்ச உடனே அவர்கிட்ட கேட்டேன். சார் இந்த மாதிரி உடனே அவர் சொன்னாரு, லேடிஸ் ராத்திரி எப்படி மேம் ஒர்க் பண்ண முடியும்? ஏன்னா இது வந்து ஃபீல்டு ஒர்க், நைட் அப்சர்வேஷன் அப்படி இப்படின்னு தான் அவர், ஏன்னா ஃபுல்லா அவர் வந்து பிஹேவியரல் ஸ்டடிஸ் தான் அவர் பண்ணாரு. ஸோ அப்போ என்னோட ஃபீல்டு வந்து பிஹேவியரல் ஸ்டடீஸ். நீங்க ராத்திரி எப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நான் விடல. இல்ல நான் வந்து கட்டாயமா நான் அதுல பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால அதுக்கு பிறகு அவர் சொன்னாரு, ஓகே நான் வந்து பாக்குறேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி எங்க சொந்த வீட்லயே இருக்கு வௌவாலு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாரு. அங்க ஊர்ல வந்து பார்த்துட்டு, ஓகே அது வந்து ஒரு கார்னிவரஸ் பேட் அங்க இருந்தது. அது வந்து கார்னிவரஸ்னா வயல்ல இருக்கிற எலி, தவளை அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிடுற ஒரு வௌவால். அப்போ அது ஆனா இன்னும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சரி இதுல அப்ப நீங்க இங்கேயே நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. நாங்க வௌவால் ஆராய்ச்சியில ஈடுபட ஆரம்பிச்சேன். அது வந்து 90ல என்ன பண்ணாங்க, நான் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஹோல்ட் பண்ணிச்சு. நான் அப்பதான் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தேன். அந்த டைம்ல இந்த கான்ஃபரன்ஸ் உடனே அப்ப எங்க ஹெச்ஓடி என்ன பண்ணிட்டாரு, அவங்க டாக்டர் சந்திரசேகர்னு சொல்லிட்டு, நாங்கெல்லாம் பிஹேவியரல் டிபார்ட்மெண்ட், அனிமல் பிஹேவியர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தனால கட்டாயம் நீங்க என்ன பண்ணீங்களோ அதை வந்து கட்டாயம் ப்ரெசென்ட் பண்ணணும். இது ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ன்ட்டாரு. அது வந்து பேட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். ஸோ அப்போ எல்லா லேப்ல எல்லாம் சேர்ந்து அப்போ என்ன ஒரு 6 மாசத்துல என்னத்த ஸ்டடி பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மேல இருக்கிற பூச்சி எக்டோ பாரசைட்ஸ் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஸ்பீஷிஸ்லயும் ஒரே மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்னு அதுல ஒரு பேப்பர் பண்ணேன். ஸோ அது வந்து பெரிய அதே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாரும். 6 மாச ஸ்டடியே. ஸோ இப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த லைஃப் வந்து என்னதுல வௌவால் ஆராய்ச்சியில ஆரம்பிச்சு 96ல எனக்கு வந்து அவார்ட் ஆச்சு. அதுல நான் செலக்ட் பண்ண டாபிக் என்னன்னா, நான் இந்த மாதிரி ஊச்சியில படிச்சு கடைசியில அதோடைய ஏரோடைனமிக்ஸ்ல பண்ணேன். ஏரோடைனமிக்ஸ்னா அதோடைய வௌவாலுடைய அதோடைய ரெக்கோட ஷேப்பை வச்சு இது எவ்வளவு தூரம் பறக்கும், எப்படி பறக்கும், என்ன மாதிரி பறக்கும், இது வந்து ஃபாஸ்ட் பிளேயரா மெதுவா பண்ணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபிளைட் மெக்கானிசம். அப்போ அதுக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா, அதுல வந்து எங்க சாரும் ஏரோடைனமிக்ஸ்ல நாட் ஸ்பெஷலைஸ் பண்ணல. நார்வேல ஒரு அம்மா, அவங்கதான் பேட் ஸ்பெஷலிஸ்ட், அவங்கதான் நிறைய பண்ணியிருந்தாங்க. இப்போ சார் வந்து அவங்ககிட்ட அப்போல்லாம் இந்த மாதிரி இமெயில் அதெல்லாம் கிடையாது. நமக்கு இதுலதான் லெட்டர்ல தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ கம்யூனிகேட் பண்ணி அந்த மாதிரி ஏன்னா நாங்க வந்து நிறைய பிசிக்ஸ் இது வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து டிரைவ் பண்ணி இப்படி இது இந்த மெஷர்மெண்ட் இப்படி இருந்துச்சுன்னா, விங்குடைய அப்பர் விங் இப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஏரியா அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருந்துதான் இப்படின்னா இப்படி இருக்கும், இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி ஒரு திங். ஸோ நான் வந்து ஒரு 5 பேட்ல ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ஒர்க்கை. ஒரு ஃப்ரூட் பேட்டு, மீதி 4 பூச்சி பிடிச்சி சாப்பிட்ற வௌவால்கள்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என் பேர் கவுந்தி, எனக்கு வயசு 52, புதுச்சேரியிலேருந்து பேசுகிறேன். நிலா வானொலியில் ஜூலியட் மேடம் வந்து வௌவால் பற்றி பேசியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. வௌவாலை பற்றி எப்போயுமே நமக்கு வந்து ஒரு எதிர்மறையான கருத்து இருந்தது. ஆனால் அவங்க வந்து நேர்மறையாக அது எப்படியெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அதுவும் பர்டிகுலராக விவசாயத்துக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புக்கும் எப்படிலாம் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையாக சொல்லியிருந்தாங்க. நன்றி.